ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான மயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஃப்ரான்ஸில் நாங்கள் இப்போ வெக்கேஷன் டைம்ன்றபடியாக இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் ஒன்றுக்கு போயிருந்தோம். அப்போ பார்க்கில் பார்த்திங்கன்னா நம்மளாக சும்மா எல்லாம் போய் எப்போ விளையாடுறது வர்றது ஓகே, வடிவாக சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனால் இங்கே வடிவான ஒரு மயில் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் ஊரில் இருக்கும்போது கூட இப்படி பார்த்தேன்னா எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. ஊரில் பார்த்துருக்கேன், நான் இவ்வளவு கிட்ட அப்படி பார்க்க எனக்கு சான்ஸ் கிடைச்சதில்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நேரடியாக இப்போ பார்க்கும்போது அப்படியே நான் ஊருக்கு போன மாதிரியே ஒரு ஞாபகம் இருந்தது. அப்படி ஒரு சந்தோஷமும் இதுவுமாக இருந்தது. நார்மலாக சின்னன்லாம் பொங்கலுக்கு, தீபாவளிகளுக்கு, சித்திரை வருஷத்துக்கெல்லாம் உடுப்பெடுக்கும்போது என்ன கலரில் உடுப்பெடுக்கணும்னு நாங்கள் நீலம், மயில் பச்சைன்னு சொல்கிறது. அப்போ மயில் பச்சைன்னு சொல்லும்போது எல்லாம் குழப்பம் அடைகிறது. என்னடா இது மயில் பச்சைன்னு. ஆனால் நான் பார்த்ததில் தான் மயில் பச்சைன்ற என்ன ஒரு வடிவு அப்படின்றத விளங்கி கொண்டனால் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலர். பார்க்க சந்தோஷமாகவும் இருந்தது. உண்மையாலுமே அன்றைய நாளே சூப்பராக போச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இதில் எத்தனை பேர் மயிலை பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நேரடியாக. இந்த வீடியோ பார்க்குறவங்களில் எத்தனை பேருக்கு மயிலோடைய பச்சை கலர், பச்சையா நீலமா, அது ஒரு சூப்பரான ஒரு கலர், எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போடுங்க. எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.